எல்லாம் அந்த தெய்வனுடைய பெருங்கருணையினாலே 447வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் ஆத்மசுத்த விசாரம் பண்ணி நிற்போம். நம்மை நாம் அறிவோம். நல்லா சரி. பரமாத்மா அப்படின்னு ஒரு சப்தம். பரமாத்மா அப்படிங்கிறது என்ன? பொதுவாக இந்த சப்தத்தை கேட்டோன்னே நம்ம எல்லாரும் ஒரு சமயம் சார்ந்திருந்தா, சைவம் சார்ந்திருந்தா பரமாத்மா சிவன் சொல்லுவோம், சாக்தம் சார்ந்திருந்தா பரமாத்மா அம்பாள் சொல்லுவோம், வைணவம் சார்ந்திருந்தால் பரமாத்மா விஷ்ணுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பரமாத்மாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கையை நீட்டுற மாதிரி இருக்கு. ஒரு வாத்தியார் நீ ஏந்திரு அப்படின்னு சொல்றாருன்னா, நீ அப்படின்னு குறிப்பிடுறார், பேர் சொல்லலை. நீ ஏந்திரு நீ ஏந்திரு நீ ஏந்திரு அப்படின்னு கையை மாற்றிட்டே வந்தா அவர் எந்த பக்கம் கையை டைரக்ஷனை திருப்புறாரோ அத்தனை பேரும் அவ ஏந்திருக்கிறான். அப்ப அந்த நீங்கிற சப்தம் ஒத்தரை குறிக்கிறது அல்ல, அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ அது எல்லாரையும் குறிக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்குது. இதுதானே பரமாத்மா மகாவிஷ்ணு, பரமாத்மா சிவம், பரமாத்மா சக்தி. இப்போ பரமாத்மாங்கிற சப்தத்துக்கு என்ன வியாக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு சின்ன பகுதி, ஒரே ஒரு வார்த்தை ஒன்றையும் வருது. தசோ நாஸ்தி பரமாத்மான்னு வருது. ரொம்ப எல்லாம் பெருசா யோசிக்கலாம்னா அந்த விஷயத்தை வச்சு இந்த பரமாத்மா சப்தத்தை நம்ம யோசிக்கணும். தசோ நாஸ்தி. தச அப்படிங்கிற எண் 10 என்பது பொருள். தச அப்படின்னா இரண்டாக பிளப்பது என்பது பொருள். நம்ம பல்லு இருக்குல்ல, அதை கடிக்கும் போது உணவு இடையில மாட்டிக்கும். அதை ரெண்டா மேலே உள்ள பல்லும் கீழே உள்ள பல்லும் என்ன பண்ணோம், அழுத்தி இந்த பக்கமும் தள்ளும். அப்படி பிரிக்கக்கூடிய பண்பு இருக்கு. அதனால தச அப்படின்னா பிரிப்பதுன்னு அர்த்தம். நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம். தசோ நாஸ்தி பரமாத்மான்னா நம்ம இப்படி யோசிக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் எந்த காலத்துலையும் பூரணமா இதுதான் வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. இது எப்படின்னா, இந்த 8 எப்படி வந்தது, கூட்டி வந்ததா, பெருக்கி வந்ததா, கழிச்சு வந்ததா அப்படின்னு கேட்டா 8 இருக்கு, அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் 4 2 8ன்னு சொல்லலாம், 16 8 போனால் 8ன்னா நீங்க எப்படி வேணாலும் அதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவற்ற ஒரு விஷயம் இது. அதுல ஒரே ஒன்றை மாத்திரம் எடுத்துட்டு அதுக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம், அவ்வளவுதான். பரமாத்மாவுக்கு வியாக்கியானம் யாரும் சொல்ல முடியாது. எப்போ பரமாத்மாவுக்கு வியாக்கியானம் சொல்றோமோ அப்ப நமக்கு பேசுறதுக்கு பரமாத்மா பத்தி தெரியல. அப்படி பேசி முடிச்சுட்டு பரமாத்மா இதான் அப்படின்னு யாராவது சொன்னா என்ன, அப்படி சொன்னால் பரமாத்மா சின்னதுன்னு அர்த்தம். அது பெருசுன்னா எனக்கு சொல்ல தெரியல, சின்னதுன்னா அதோட லட்சணத்தை நான் சொல்லி முடிக்கலன்னு அர்த்தம். இல்லைன்னா பரமாத்மாவே ரொம்ப சின்னது நான் முடிவு பண்ணிடுவேன், அவ்வளோதானே. பரமாத்மா தானே, அது ரொம்ப சிம்பிள். பரதேஸ்வரர் கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கிற அவர் தான், நீங்கள் பார்த்தது இல்லையா? ஒரே வார்த்தை முடிச்சுடுவேன். அப்புறம் அமெரிக்காவில் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, அப்படிதானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்குவேன், நமச்சிவாயம் தான். எங்கள் ஆத்துல ஒரு மாடு மேய்க்கிறவன் தான், அவன் பேரு, நான் அவனை புரிஞ்சுக்குவேன், தப்பு இல்லையே. நமச்சிவாயம் சொன்னா வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவேன்னா அதுக்கு நான் எங்க போட்டேன்? எனக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் என்ன புரிஞ்சுப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதனால பரமாத்ம சப்தத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் இதுதான்னு யாரும் முடிவு பண்ண வேண்டாம். தசோநாஸ்தி பரமாத்மா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கிறதுனால நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏதோ உறவை பற்றி அந்த வார்த்தை பேசுகிறது. என்னது, ஏதோ ஒரு உறவு. அந்த உறவு எந்த உறவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா,
பரமாத்மான்னு சொல்றதுனால கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு. ஜீவாத்மா பரமாத்மா, ஆத்மாவை பற்றி தான் தெரியலையே, அதை பற்றி தானே விசாரமே. அப்புறம் எப்படி சொல்றது? நம்ம பொதுவில் என்ன சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவை பற்றி பேசுகிற விஷயத்தில் பரமாத்மான்னு ஒரு சப்தம் பயன்படுத்துறா. அது 10 விதமான உறவும் அல்லன்னு சொல்றா. அப்போ 10 உறவு அவ என்ன சொல்லியிருக்கணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அப்படி என்ன உறவு அப்படின்னு கேட்டால், 4 பேர் போன பாதையில் போன்னு சொல்கிற மாதிரி ஞான சம்பந்தரை போய் உனக்கும் பரமசிவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டால், அது எங்கள் அப்பான்னு என்ன சொல்லுவார்? எங்கள் அப்பா எனதுரை தனதுரையா, தந்தை நீ அப்படின்ட்டு. அப்பரை பார்த்து அவருக்கு முன்னாடி மைக்க நீட்டினா அவருடைய அடிமனா அப்படின்னு சொல்லி சுந்தரரை பார்த்து நமக்கு தயவு பண்ணி இந்த பரமாத்மா சப்தத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குறேன், வேற யாரை பற்றியும் எந்த விதமான பேச்சுக்கும் இங்கே இடம் இல்லை, ஒரு நகைச்சுவை நோக்கும் இதில் இல்லை. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல, அவ்வளோதான் விஷயம். சுந்தரரை கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் சொல்லுவார். மாணிக்க வாசகரை கூப்பிட்டு சிவபெருமான் குருநாதர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார்? இந்த சமூகத்தை நாம் ஒற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? 4 பேர் போன பாதையில போகும். அதே மாதிரி வேற வேற நெறியில ஒரு 4 பாதை இருக்கு. அந்த பாதை என்ன அப்படின்னு கேட்க, தாய்க்கும் கருவுக்கும், தாய் மகன், ஒரு தாயா இருக்கும் அவனுடைய பையனுக்கும் உண்டான உறவு. தாரம் கணவன், கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான. மருந்து நோயாளி, அமுதம் ஆரோக்கியவான், இதுக்கு உண்டான உறவு. இப்ப எத்தனை உறவாச்சு? 8 உறவு. ஞாபகம் வச்சு. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு உறவு 9, 10 ஏதோ ஒரு உறவு சொல்றா. இந்த உறவு எப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியல. ஆனால் அத்தகையப்பட்ட உறவு இது இல்லை அப்படிங்கிறத மாத்திரம் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி தந்தை இறைவன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எந்த பொறுப்பும் எனக்கு கிடையாது. என்னை படிக்க வைக்க வேண்டியது அவன் பொறுப்பு. நான் எக்ஸாம் எழுதின பேப்பர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கோ அது எங்கள் அப்பா போவார். நான் அப்படி எழுதுவேன் எக்ஸாமு, இல்லை பேப்பரை கையில் கொடுத்துருவேன், தெரியல அப்படியே கொடுத்துருவேன். என்னால் இது மூலியமாக தான் நான் செய்வேன், அப்படிதானே? அப்போ எல்லா பொறுப்பும் யாருக்கு? ஏன் அவ்வளோ பொறுப்பு உங்களுக்கு? நடந்து போகிற முத்துப்பள்ளை கொடுக்குற, ஐயோ கையை சிவந்து போகிறதுன்னு தாளம் கொடுக்குற, எல்லாம் அவரு பொறுப்பு, அப்படிதானே? அப்படியே இருந்துருவேன். அது அவர் இருக்கலாம். சாமி ஒத்துக்கணும் போது என்ன பையன், நான் வேணா அவர் அப்பான்னு சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ஈஸி. எங்கள் அப்பா அவர் என்ன பையன் சொல்லணும், அவர் ஒன்று சொல்லியிருக்கார். அவர் அனுபவ சாத்தியப்படுத்திருக்கார். எனதுரை தனதுரையாக சும்மா இருந்த எலும்பெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு குழந்தைய உருவாக்கி, அது பரமசிவம் உற்பத்தி பண்ணுறது. அவர் அப்பாவுக்கு பையனாக இருந்ததுனால அதை என்ன பண்ணார், அப்பனும் புள்ள பண்ணுற வேலையை, உடம்பு பண்ணுற வேலையை பார்க்குறான், பிள்ளையும் பார்க்குறான், அப்படிதானே? அப்பா என்ன பண்ணுறாரு, சிட்டி திரி சம்ஹாரம் திரோபாவெல்லாம் பண்ணுவார். அது மாதிரி இவனை என்ன பண்ணுறான்? அப்போ என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எனதுரை தனதுரையா. ஞானசம்பந்தர் வாக்கு வேற, சிவபெருமானுடைய வாக்கு வேறன்னு எடுத்துக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஞான சுரூபம் அது. அதனால இறைவன் தான் அறிவித்தான் தன் மகன் என்று, அப்படிதானே? லோகமாதா பார்வதி கொடுத்தா பால், அது சாத்தியம், அப்படிதானே? சாத்தியமா இருந்தா இல்லையா? அந்த மாதிரி ஒரு உறவு. இப்ப இவரை சொன்னா அடியே பிச்சைக்காரன் அப்படின்னு, நான் பிச்சைக்காரன் சொன்னா அவன் ஏத்துக்கணும் இல்லையோ? பிச்சைக்காரன் ஏன் இங்க நிக்கிற, போய் தொலைன்னு உண்டு மென்னீர் இல்லை எண்ணீர். அவ்வளோ வெறுப்பா இருந்தா கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டான் பாரு. உண்டு மென்னீர் இல்லை, உனக்கு இருக்குன்னு சொல்லி கொடு, இல்லை உனக்கு இல்லை அப்படின்னா நான் இந்த அடுத்த இடத்துக்கு போறேன். அந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற,
இந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி பரமதாசனா இருக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதை கடைசியில சொல்ற அடியேனையும் தாங்குதல். நானே உன் அடிமை, என்னையும் சேர்த்து நீந்தாண்டா தூக்கணும்னா பாரத்து மேல பாரம். அப்படிதானே? அப்ப அந்த அடிமையான உறவு, அப்படிப்பட்ட உறவாகவும் இறைவன் இல்லை. இல்ல பரமாத்மா சப்தத்துக்கு வியாக்கியானம் சொல்றேன் நான். இவாளை பத்தி வச்சுட்டு அந்த ஒரு சப்தத்துக்கு எனக்கு யாரும் அறிமுகம் தெரியல, அதனால என் எல்லை எனக்கு தெரியல, அவனை வச்சு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். எனக்கு நான் யாருன்னு தெரியல. என் மனைவியை இவன் இந்த பெண்ணிற்கு நான் கணவன் என்று என்னை அறிமுகப்படுத்துகிறேன். எனக்கு அறிமுகம் நான் என்று யாருக்கும் தெரியவில்லை. நான் MBBS படிச்சுக்கிறேன், டாக்டர்னு சேர்த்துக்கிறேன். யாருடைய உறவையாவது வச்சுட்டு நான் என்னை நிறுவ முயற்சி செய்கிறேனே அன்றி என்னை எனக்கு தெரியவில்லை. அந்த விஷயத்துக்கு தான் இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப அப்பர் பெருமான் தாசன்னு சொன்னான். ஒரு தாசனுக்கும் எஜமானனுக்கும் உறவு என்னன்னா, ஏசாதிருந்தால் ஏசாரோன்னார் ஒரு இடத்துல. 24 மணி நேரம் உன்னை சுற்றி வரேன், உன் கையிலேயே உன் காலிலேயே விழுந்து ஏந்திருக்கிறேன், நீ எனக்கு செய்யலைன்னா சமூகம் என்ன கேட்கும் நாளைக்கு ஒன்று? பாவம், அந்த மனுஷன் நாயா உழைக்கிறான், அவனுக்கு கூட இந்த முதலாளி என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, சம்பளம் ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு உன்னை சொல்லுவான்னு சொன்னார். அப்படிதானே? அந்த மாதிரி உறவும் இல்லை. அப்படி இருந்து மோட்சத்துக்கு போனவா இருக்கா? பரமாத்மாவை பத்தி மாத்திரம்தான் இப்ப நம்ம பேசுறோம். சுந்தரன் சொல்லிட்டாரு, என்னுடைய தோழன் அவன், எங்கையாலை கறந்து வைத்து உனக்கு மாத்திரம் தானே, நீ இந்த தப்பை பண்ணலையா? பாவைக்காய் என் கண் கொண்ட பிறான். அவன் சொல்றான், கேட்டு கண்ணை பிடிச்சிட்ட உலகம் போகி வேற இருக்கம் போனாரு. இருக்கியான்னு கேட்கிறான். ஏன்பா எப்படி இருக்கீங்களா? அப்படியே முகத்தால் மிக வாடி கணன்று வாழாண்டு பேர் வாழ்ந்து போதே இல்லையா வச்சுக்க, அந்த மாதிரி அப்படியே பொங்குறாரு பரமேஸ்வரன். சாத்தியம் அது அவருக்கு. அப்படிதானே? அவர் சொன்னார், தம்பிரான் தோழன். இறைவன் சொன்னார், தன்னை தோழன் என்று இறைவன் அறிவித்தான். அவர் அறிவிக்கல, இவர் அறிவிக்கல நான் இறைவனின் தோழன். யார் சொன்னது? சிவபெருமான் சொன்ன. அங்கதான் பிரச்சனை இப்ப எல்லாருக்கும். எனக்கு தோழன்னு சொன்னா நான் சொல்லிடுவேனே, 2 காலம் ஒரு காலம்புறம் நான் தான் பண்றேன், நித்திப்படி நான் தான் பேசுறேன், என்கிட்ட அவருக்கு போர் வச்சுன்னா எனக்கு போன் போட்டுவார் அப்படின்னு பேசுறேனே. இப்படிலாம் முடியலையே, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு மாத்திரம் சொல்லிட்டார். அது என்னங்கிறது நமக்கு புரியல, வேற விஷயம். இப்ப அவரை சொன்னார் குரு சிஷ்யன் அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் கத்துக்கிறாளோ குரு சிஷ்யன்னா நம்ம மடாதிபதிகளை தான் சொல்லுவோம். காரணம் என்னன்னா, சிஷ்யன் இருந்த அதே ஸ்தானத்துக்கு குரு போயிடுவோம். இதுதானே? அப்ப 2 பேருக்கும் வேறே என்ன கிடையாது. மாணிக்க வேசகர் வேறே, பரமசிவம் வேற என்ன என்னால ஒத்துக்க முடியாது. அவர் முதல் சன்னிதானம், இது 2வது சன்னிதானம். அவர் நேர்ந்துட்டாருன்னு இவருக்கு எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உண்டு போயிட்டார். 10 நாள் உற்சவம். அவருக்கு 10 நாளைக்கு நைவேத்தியம் 10 முறைக்கானா, இவருக்கு ஒரே நாள். அந்த வருஷம் முழுக்க நடக்கிறது இந்த 10 நாள்ல சாப்பிட்டாங்க. அப்ப இவருக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு, அவருக்கு உள்ளதெல்லாம் இவருக்கு. ஏன் பஞ்சகிருத்தியம் பண்ணுவார். அப்படிதானே? அவர் வந்துதான் உள்ள போய் தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பொண்ணை பேச வச்சு பௌத்தத்தை எடுத்து வாதம் பண்ண சொல்லி அவன் ஊருக்கு போயிட்டான். ஆனா அவர் நம்மள மாதிரி உபதேசம்லாம் பண்ணலை. அவளுக்கு உட்காந்து வச்சு பாடமெல்லாம் எடுக்கல. ஸ்மரண மாத்திரத்துல ஒரு பொண்ணை கொடுத்து அதுக்கு பௌத்த ஞானத்தை விளக்கி சைவ சித்தாந்தத்தை விளக்கும் வண்ணம் அதற்கு ஞானத்தையும் அளித்த பிறான். சிவம், சாட்சாத் சிவம். வேகமா தட்டுங்க. மாணிக்காசன் சாதாரண உறவாது. என்ன பண்றானோ முடிச்சுட்டா அவனும் போடுவான். டாக்டரேட்னு நான் பண்ணுவேன், அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். டாக்டரேட் என்னுடைய கைடெல்லாம் போடுவா. நான் டாக்டரேட் வேண்டாம், அவன் 2 பேரும் ஈக்குவல் ஆயிடுவோம். சிவபெருமான் என்ன செய்யறானோ அதை பண்ணி காமிச்சவர் மாணிக்கவாசகர். இன்னும் சாதாரண ஆள் இல்லை அவர். அந்த மாதிரி உறவும் இல்லைங்கிற. இந்த உறவு எப்படின்னு கேட்டதுக்கு அவன் அந்த மாதிரி உறவுலாம் இல்லைங்க. இப்ப தாயாருக்கும் மகனுக்கும் உண்டான உறவை பாருங்க. 3 மாசம் சாப்பாடு, 3 மாசம் சாப்பாடு. கருவுல உருவாயிருக்கு அந்த குழந்தை. சாப்பிட்டா வாங்கி வைக்கும் கிடப்பா. பொருந்தாத பொருள்களை திம்பா, மண்ணெள்ளி திம்பா, சாம்பலை திம்பா, மாங்காய் திம்பா. அந்த மாதிரி அந்த உடலோடு ஒன்றாக இணைந்த உறவு தாயும் மகன். அந்த உறவே இல்லைன்னு
புரியல என்ன சொல்றேன்? அவன் திங்கிற அந்த அம்மா திங்கிற சோத்தை அவன் திங்கிறான். அந்த வயத்துல தாய் வேறு வயிறு வேறு, வாய் வேறு வயிறு வேறு அல்ல. வாய் தாயுடையது, வயிறு மகனுடையது. யோசிச்சு பாருங்க. தொப்பு வழியா உள்ள சாப்பிடுது, அந்த உறவையே இல்லைன்னு விட்டார். தாயாருக்கு மகனுக்கு உண்ட உறவாது. ஒன்றாய் வேறாய் உடனாய் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற உறவை கூட நிராகரித்து விட்டார். என்ன சொன்னா, ஒன்றாய்னா தாயார் கூட இப்ப ஒன்றாய் இருக்கான் உடம்புக்குள்ள, உடனாய் நான் இடுப்புலயே இருக்கான். இடுவான் சூடு, குழந்தைய இறக்கவே மாட்டான். தாயாருடைய உடம்பு சூடு மகனுக்கு தெரியும், கீழே இறக்கினாலும். அப்போ உடனாய், ஒன்றாய் உடனாய் வேறாய். பையன் வளர்ந்துட்டான், அம்மா நமஸ்காரம், அப்படி தோல்ல அப்படி கை, வண்டியில பின்னாடி உட்காந்துக்கிறோம், தோலை எடுத்து அப்படி கையை வச்சு உட்காந்துக்குமா அப்படிங்கிறான். அப்படி வேறாய். ஒன்றாகவும் இருக்கிற உறவையும் ஏற்கவில்லை, உடனாக இருக்கிற உறவையும் ஏற்கவில்லை, வேறாக இருக்கிற உறவையும் ஏற்கவில்லை. அதுதானே தாரத்தின் உறவான்னு கேட்டான். தாரத்தின் உறவு மனைவி அப்படின்னு சொன்னா பரமசிவனுக்கே அறிமுகம் அபிராமி அம்பிகா சமேத அமிர்த கடேஸ்வரன் சொல்றோம். ஹரிச்சேத் மகோததி, ஹரச்சேத் ஹிமாச்சலா. 2 பேருக்கும் எங்கடா இருக்கான்னா பொண்டாட்டியாத்திலே கதின்னு இருக்கான்னு சொல்றான். பெரிய சாமி இருந்து தயவு பண்ணி போச்சுக்காரு. அப்ப பொண்டாட்டி இல்லைன்னா அறிமுகமே இல்லை, ஒரு கௌரவமே இல்லை. மகாலட்சுமி இல்லாத மகாவிஷ்ணுவை யோசிச்சு பார்க்கவே முடியல. பார்வதி மதிக்கலைன்னா பரமசிவனை எவன் மதிப்பான்னு நான் கேட்கிறேன். அவர் மாட்டுக்கு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு போயிடு, அப்படிதானே? வருத்தமாதான் இந்த வார்த்தையை சொல்லு. அப்போ கணவன் உறவி மனைவி அப்படின்னா அந்த உடலை பரிமாறிக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. ஒரு வாரிசை இன்னொரு தாங்குற உரிமை இருக்கு. அவனுடைய பொறுப்பு சகதர்ம பத்னி, அப்படிதானே? எல்லாத்துக்கும் உரிமை உடையவன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, கணவன் இறந்து விட்டால் அவன் உடலை, அவன் உயிரை நகர்த்துவதற்கு உண்டான அதிகாரம் மனைவி கொண்டுதான் இருக்கான், பையனுக்கே இல்லை. அவங்ககிட்ட தர்பையை வாங்குவான். அதை வைதிகம் ரொம்ப சாதாரணமா சொல்லும், அவன் கையில ஒரு தர்பையை வாங்கி கொடுறா அப்படின்னு. அந்த உயிரையே அசைக்கிற உரிமை மனைவிக்கு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆன்மாவை அசைக்கிற உரிமை சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த உரிமையை ஒத்துக்கலைங்கிற கணவன் மனைவினா சாதாரணமா நினைக்காதீங்க. பையனை விட மனைவிக்கு உரிமை ஜாஸ்தி. அந்த உறவு இல்லைங்கிற கணவன் மனைவி உறவு. உடம்பு, அதில் இருக்கிற வியாதி ரெண்டு வேற வேற. உடம்பு வேற, வியாதி வேற. எதையாவது ஒரு மருந்து சாப்பிட்டு அந்த வியாதி வெளியில போயிடுதுன்னு வச்சுக்கோ, இது எப்படி உள்ள போச்சு, அது எப்படி வெளில போச்சு அப்படிங்கிற உறவு, ஒரு மருந்துக்கும் ஒரு உடலுக்கும் உண்டான உறவு, அந்த மாதிரி உறவான அதுவும் இல்லை. என்னது இது? எல்லாத்தோட நெருங்கின உறவு இல்லை. சரி, தீய உறவு தான் இல்லை, நல்லது அப்படின்னு அமுதம்னு சொல்றாரு. அமுதம்னா என்னன்னா, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது, வியாதி கிடையாது. என்னது? வியாதி கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப நினைச்சு பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. குடிச்சுட்டா எதுவும் இல்லைன்னு, அந்த மாதிரி உறவும் இல்லை. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வஸ்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா சந்தோஷமா இருக்க மாட்டானா? பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்னை விட மகிழ்ச்சியா இருக்கணும் லோகத்துல யாரு? தேவர்கள் இருக்கான், அவன் தான் அமிர்தத்தை கொடுத்து சந்தோஷமா இருக்கான், அப்படிதானே? பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே அபிராமிபுத்திர சொல்ல என்ன மூச்சு பாதி விட்டுருவான். அது ஒத்துக்காது சொல்லலைன்னா, அவளுக்கும் பொறுக்காது. ஏதாவது ஒரு ஞாபகம் வந்து போல பொன் சயனம் பொருந்து தமனிய காவி, இதுதானே? பாவையர் ஆடவும் பாடவும், அப்படி சொல்ற டிஸ்கிரிப்ஷன். அப்போ அந்த அமுதமும் அல்ல, அது மருந்தே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே. எல்லாத்துலயும் எங்க ஆத்தா இருக்காங்க.
அமரர் பெரு விருந்தே அமுதம். அமரர்கள் எதை விருந்தாக பெற்றார்கள்? அமுதத்தை பெற்றாங்க. அந்த அமுதத்துக்கும் அதை குடிப்பவனுக்கும் உண்டான சம்பந்தமானா அதுவும் இல்லைன்னா நம்ம என்னதான் பண்றது? இப்போ பரமாத்மாங்கிறது யாரு? இந்த ஏதாவது ஒரு உறவாக இருந்தா இவைகள் நீங்கிய பொழுது இவைகள் சேர்ந்த பொழுது என்று ஒன்று இருக்கிறது. இந்த எல்லா உறவுக்கும் பிரச்சனை என்ன? இப்படிதானே, கர்ப்பத்தில் தோன்றினாதானே பையன், இப்படிதானே, வந்து அடிமையா வேலைக்கு சேர்ந்தாதானே தாசன், நான் உனக்கு திருப்பி 2வது பேச்சு கொடுத்தாதானே நட்பு, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாதானே குரு. வாத்தியார் சொல்றதை கேட்கவே இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கா. அப்புறம் எப்படி அவர் சொன்னா நான் கேட்பேன்? அப்படி ஒரு உறவு எனக்கும் என் குருநாதர். அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் இருக்க முடியும். அப்ப தாயாருக்கும் மகனுக்கும், சாரத்துக்கும் கணவனுக்கும், வியாதிக்கும் நிவர்த்திக்கும், அமுதத்துக்கும் குடிக்கிறவன் உறவே இல்லை அப்படின்னா என்னதான் உறவு? அப்போ பரமாத்மான்னு பரமாத்மானா என்ன உறவு? பரமாத்மாவுக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படின்னா இந்த 9 உறவும் இல்லைன்னா அப்புறம் நான் எந்த உறவு வச்சுக்கிறது சொல்லுவோம்? அப்பதான் சொல்றாரு, ஒரு உதாரணம் பாருங்க. அகம் தேவி, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. சாக்த உபாசனை இதுதான் பரமாத்மாவுக்கு நான் முயற்சி இதுவா இருக்கலாமோ. சாமியை நான் கும்பிடுறேன், நான் ஒரு தேவி உபாசகன். உதாரணம் அபிராமிப்பட்டது சொல்றேன். அவர் சொல்றாரு அகம் தேவி. அகம் யார் கும்பிடுறேனோ அந்த தேவியாக நானாகவே இருக்கிறேன். அகம் தேவி ந ச அந்யோஸ்மி. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அகம் தேவி ந ச அந்யோஸ்மி. என்னினும் வேறானவள் அவள் அல்ல. நல்லா கவனிக்கணும். என்னினும் வேறானவள் அவள் அல்ல. ஆனா நான் யாரு? அகம் தேவி, நானே அம்பாள். அகம் தேவி ந ச அந்யோஸ்மி. வியாசருடைய வாக்கு இது. சாதாரண நாளில் இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவருக்கு தான் வரும். பரமாத்மா லட்சணம் வியாக்கியானம். அகம் தேவி நச்ச அந்யோஸ்மி பிரம்மைவ அகம். நானே தான் பிரம்மம், நானே தான் அவ, என்னுடைய எல்லா ஆற்றலும் நான் தான். ந சோக பாக்பவை. எனக்கு சோகம்ங்கிறது ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா அகம் தேவின்னு நான் சொல்லிடலாம், நச்ச அந்யோஸ்மின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா அவளுக்கு உண்டான பாசம் அங்குசம் அந்த ஆற்றல், இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற ஆற்றல் எதுவுமே எனக்கு இல்லை. அப்ப அகம் தேவின்னு சொன்னா அந்த தேவியினுடைய வெறும் அகம்பாவத்தை அகம்னு சொல்றேன்னு முடிவு பண்ணிடாதீங்க யாரும். அதனாலதான் பயந்து சொல்றேன். அதனாலதான் பக்கத்துல ந போடுறாரு அவர். நச்ச அந்யோஸ்மி. தேவிக்கு உண்டான அனைத்தும் என்னுடைத்து வரும்பொழுது நானும் அவளும் வேறற்றவளாக ஆகிறோம். தொமேவாகம், காளிதாசன் மாதிரி ஆகணும். தொமேவாகம், நான் தாண்டா நீ, உனக்கு எதிராக ஞானம், நான் சொல்லி கொடுத்தா உனக்கு ஞானம். அவன் சாதாரணமாக படித்து வந்தான்டா தண்டி, அவன் அப்பாட்ட படித்து பேரண்ட படித்து வந்தவன், உனக்கு என்னால் வந்ததில்லை. இது எப்படி ஏறி இருக்குன்னா, அகம் தேவிங்கிறது எப்படி ஏறி இருக்குன்னா இரும்புல நெருப்பு ஏறுற மாதிரி இருக்கு. எந்த பக்கத்துலையும் அதை தனியாக பிரிக்க முடியல. நெருப்பு தனியாக இரும்பு தனியாக பிரிக்க முடியல. அந்த மாதிரி அந்த பண்பு, நெருப்பாகிற பண்பு, தேவியாகிற பண்பு என்னுடைய ஆத்மாவில் ஏறினால் அகம் தேவி நச்சாந்தி. அப்ப அந்த இரும்பு கம்பியை தொட்டா அந்த இரும்பு கம்பி சுடும். எரி சுடுமோ அல்ல இரும்பு சுடுமோன்னு கேட்டேன். நெருப்பு எப்படியா இருந்தாலும் சுடும், இரும்பு சுடாது. இப்ப இரும்புல சுடும். அந்த நெருப்பை இந்த இரும்புல என்ன ஏற்றிருக்கோம்? அப்படி தொட்டா அந்த நெருப்புக்கு உண்டான பண்பு இந்த இரும்புக்குள்ள எப்படி ஏதோ, இரும்பு எப்படி சுடுதோ அந்த மாதிரி எண்ணிலும் முழுவதும் வேறானவனாக அல்லாத பண்புதான் அகம் தேவி நச்சோன்யோஸ்மி. நச்சான்யோஸ்மி நச்ச அந்நிய அஸ்மி. ஓ என்ன பிரச்சனைன்னா அகம் பிரம்ம சொல்லிடலாம்.
நானே கடவுள்னு சொல்லிக்கலாம். கடவுள் பண்பு இல்லையே. நான் சோகபாக்குன்னார். சோகம்னா என்ன? நான் என் கூட பிறந்தது. சோகம்ங்கிறது என்ன? அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அது என்ன விட்டு என்ன போகாது, சோகம் போகாது. சோகமும் அச்சமும் போகவே போகாது. சோகமும் அச்சமும் என்று நீங்குகிறதோ அன்று நீ இறைவனாகி விட்டாய். சோகமும் அச்சமும் என்று நீங்கும் இறை அருளால் நீங்கும். எப்பொழுது நீங்கும்? நீ இறைவனாகிற பொழுது நீங்கும். அப்படிதானே? இந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா சோகபாக் பவே அப்படிங்கிற சச்சிதானந்த ரூபோகம் ஸ்வாத்மான மிதி சிந்தை. ஸ்வாத்மான் என்னுடைய ஆன்மாவை இப்படி நான் சிந்திச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு உறவு தான் இந்த பரமாத்மா. பரமாத்மானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்போ என்னுடைய மூச்சு நான் உள்ளே இழுக்கிறேன், உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளுகிறேன், வெளியிலே விடுகிறேன். அப்ப எனக்கும் என் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்லாம நான் இருக்க முடியுமா? நான் இல்லாம அது இருக்கும்? அது இல்லாம நான் இருக்க முடியாது. அப்போ அந்த பரமாத்மா தன்னை பரமாத்மான்னு நினைக்கிறவன்ட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா தனக்குன்னு எந்த அறிமுகமும் அவனுக்கு என்ன கிடையாது, கிடையாது. நான் காணும்போது அது காட்சியாக இருக்கிறது, நான் கேட்கும்போது அது ஒளியாக இருக்கிறது, நான் உண்ணும்போது அது உணவாக இருக்கிறது, நான் மலம் கழிக்கும் போது அது மலமாக இருக்கிறது. அப்ப நீ என்ன பண்ணுவ? என்னைய நீ பிரிக்க முடியாது. அது என்னோட முயற்சியில நடக்குதா அப்படின்னா அதுவும் இல்லைங்கிறான். மூச்சு என் சௌரியத்துக்கு இயங்குதா என்ன? என்ன கேட்டு இயங்குதா என்ன? இந்த பாடிக்குள்ள எப்போ மூச்சு விட ஆரம்பிச்சேன்னு தெரியல. 29ன்னு எழுதி வச்சிருக்கான் டேட் ஆஃப் பர்த்ல. அதுலேருந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ விட போறோம் அவனுக்கு தான் தெரியும். அதை நான் விருப்பப்பட்டு விடுறேன்னா தெரியாது. எனக்கு அதுக்கு என்ன உறவுனா அது இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் இல்லாம அது இருக்கும். அப்படித்தானே? அப்போ யாரை நீங்கி எப்பொழுதும் எனக்கு ஒரு அறிமுகம் இல்லையோ அது இறைவன். புரியல நான் சொல்றது? யாரை நீங்கி நமக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் அறிமுகம் இல்லை. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. கடைசி வார்த்தையை அந்த வார்த்தையை சொல்றேன். பரமாத்மான்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த விஷயத்திலையும் எப்பவுமே அவரை விட்டு நீ நீங்க முடியாது, உன்னை விட்டு அவர் நீங்க முடியாது. அது அடைந்ததாகவும் ஆகாது, ஏற்கனவே அடையப்பட்டதும் அல்ல, இனிமேல் புதிதாக அடைய வேண்டியதும் அல்ல. இந்த பரமாத்மா பரமாத்மா புதுசாக தான் அடைஞ்சதுன்னா அதுவும் பிரச்சனை. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தேன்னு கேட்பான். அதனால பரமாத்மா வாக்கியத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் அவ்வளவு சீக்கிரமா யாரும் சொல்லிட முடியாது. அவ்வளவு நெருக்கம், ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஒரு தண்ணீருக்குள் தண்ணீராக, ஒரு பாலுக்குள் பாலாக. அது எப்படி கலந்ததுன்னு கலந்துட்டா பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு சுபாவம். என்னால் அடையப்பட்டது மோட்சம்னா அப்ப அவன் தாதாவாயிடுவான், நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். அப்படிதானே நான் சொல்றது? இறைவன் எனக்கு மோட்சத்தை அளித்தார்னா கொடுக்குறவன் வாங்குறவனா? அந்த விஷயத்தையும் இந்த பரமாத்மா ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த பரமாத்மாங்கிற வார்த்தை நீ எதையுமே ஒத்துக்க வேண்டாம். அது அதுவாக இருக்கிறது, அது நீயாக இருக்கிறது. என்னது? அது அதுவாக இருக்கிறது, அது நீயாக இருக்கிறது. அப்படிதான் அதுக்கு வியாக்கியானம் சொல்லணுமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் அதை என்ன சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியல. என்னால அடையப்பட்டதும் இல்லை, விலகப்பட்டதும் இல்லை. ஆனா அது என்ன மாதிரி வஸ்து? என்ன மாதிரி வஸ்து? அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சச்சிதானந்தோ. அதுல சோகமும் இருக்கு. என்ன சோகபாக் அப்படின்னா அப்ப சோகமும் அதுல என்ன இருக்கு? உலகத்துல ரெண்டுமே இருக்கு. மலம் இருந்தா ஜலம் இருக்கும், ஜலம் இருந்தா மலம் இருக்கும். இது இல்லாம அது வராது. அதனால அந்த சோகமும் அதுலயே இருக்கு, சோகம் இல்லாத பகுதியும் அதுலயே இருக்கு. அப்படிதானே? தேவியும் என்னை விட்டு தனியா இருக்கா, ஆனா அவளாவே நானாவும் இருக்கேன். தண்ணிக்குள்ளேயே மீன் பிறந்தது, தண்ணிக்குள்ளேயே மீன் வளர்ந்தது, தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்தது, தண்ணிக்குள்ளேயே புள்ள குட்டியை பெற்றது, தண்ணிக்குள்ளேயே செத்து போச்சு.
தண்ணீரோடு தண்ணீராய் அது ஆகிவிட்டது. அதனினும் வேறாய் இது இல்லை, இதனினும் வேறாய் அது இல்லை. அப்படிப்பட்ட உறவு எனக்கும் பரமாத்மாவுக்கும் என்று சொன்னான். அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு சொல்ல. அப்படிதானே? எதுவா இருந்தாலும் நீங்க அதுகிட்ட பிரிக்கவே முடியாது. அவன் சொல்ற அந்த விஷயம் தான் அகந்தேவி நச்சாஞ்ச சச்சிதானந்த ரூபோகம்னு சொல்றாங்க. சத்தாவும் அது இருக்கு, சித்தாவும். சத்தா இருந்தா சித்தா இருக்க முடியாது, சித்தா இருந்தா ஆனந்தமா இருக்க முடியாது. ஆனந்தம் இறைவனின் குணம், ஆன்மாவின் குணம் அல்ல. ஆனந்தம் இறைவனின் குணம். அது ஒன்னா சேராது. சோதியனே துண்ணீருளே மாணிக்கவாசகர் குழப்புற மாதிரி உலகத்துல எவருமே குழப்ப முடியாது. இருட்டா இருக்கிற வஸ்து ஒளியா எப்படி இருக்கும்? ஒளியா இருக்கிற வஸ்து இருட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு சொல்ல தெரியல பாவம். இதுதானே மாணிக்கவாசகர். அவர் படிக்காத ஒரு பாவம், அவருக்கு சொல்லி கொடுத்தவரை அவரை விட படிக்காதவர். அதனால சோதியனே துண்ணீருளே எப்படி ஒத்துப்பீங்க? இரண்டையும் ஏற்கின்ற பண்பு, இரண்டுக்குள்ளேயும் இருக்கின்ற பண்பு, இரண்டையும் நீங்கி இருக்கின்ற பண்பு. அதனின்று நான், என்னின்று அது விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பைத்தான் பரமாத்மா என்று சொல்லுகிறார்கள். அது எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு உள்ள இருக்குன்னு சொல்றான். எனக்கு உள்ள இருக்கிற அந்த வஸ்து எனக்கு வெளியிலேயே இருக்குங்கிறான். ஆனா புரிஞ்சுக்கணும், பரமாத்மா சப்தத்துக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆற்றல் எனக்கு உள்ளே இருக்கிறதுன்னு சொன்னான். அதுதான் அங்க விஷயம். எனக்கு வெளியில இருக்குன்னா நாம சிவலோகம் போயிருக்கோம். இதுதானே? எனக்கு எங்க இருக்கணும்? அந்த உள்ளிருக்கும் பகுதியை நான் காண்கின்றேன், வெளியில் இருக்கிற பகுதி என்னால் காணப்படுகிறது. புரியல? என்ன அவன் வாட்ச் பண்றதுக்கும் நான் அவனை வாட்ச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? நான் கடவுளை சிந்திப்பதற்கும் கடவுள் என்னை சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெள்ளைக்கிற பரமாத்மா என்ன சிந்திக்கிறான், நான் அவனை சிந்திக்கிறேன். உள்ள இருக்கிற பரமாத்மா அந்த அப்படியே நிக்குது. இதுவும் அதுவும் பிரிக்கவே முடியல. அவன் பிரிச்சே பார்க்க முடியல. எல்லா இடத்துலையுமே அவன் இருக்கான். உடம்பா இருந்தா அதனுடைய இயக்கமாக அவன் இருக்கிறான். கண்ணா இருந்தா அதோட பார்வையா அவன் இருக்கான். கண்ணு இருக்கு, பார்வை இல்லைங்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? வயல் இருக்கு, பசி இல்லைங்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? இருக்கானா இல்லையா? அப்ப அது அதை விட்டு நீங்குகிற வஸ்துவா அது இல்லைன்னு சொல்றான். அதுதான் பிரச்சனை. ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாத வஸ்து பரமாத்மா கிடையாது. எல்லா காலத்துலையும் என்ன இருக்கு? உன் கூடவே இருக்கு. இப்ப இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? அதுதான் புரியல. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம். இந்த 10 உறவும் இல்லைன்னு சொன்னா என்ன உறவுன்னா, எங்க அப்பா என் பேர்ல ஒரு சொத்து வச்சிருக்காரு. அந்த சொத்து 18 வயசுக்கு மேல எனக்கு சொந்தம்னு எழுதியிருக்காரு. எனக்கு வயசு 7. இப்ப இந்த சொத்து என்னதா இல்ல அவருதா இல்ல கார்டியன்தா? கேள்வி போது சொல்லுங்க. எங்க அப்பா என் பேர்ல சொத்து வச்சிருக்கார். 18 வயசுல எனக்கு சொந்தம்னு எழுதுறார். 7 வயசுல நான் இருக்கேன். அது வரைக்கும் இந்த கார்டியன் பார்த்து பாருன்னு எழுதுறாரு. இப்ப அந்த சொத்து கார்டியனுதா இல்ல அவருதா இல்ல என்னதான்? அதுதான் நான் சொல்றேன். 18 வயசானா அதை நீ என்னதுன்னு சொல்ல முடியாது. என் சொந்தம் எனக்கு வந்துடுது. இப்ப அது யாருதுன்னு கேட்டான். அவனா எழுதி வச்சுட்டானே என் பேருக்கு. அப்போ எழுதி கொடுத்தவனுக்கு அது என்ன இல்லை இல்ல. இப்போ 18 வயசு வரைக்கும் கார்டியனுக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உடல் தன்னை ஆன்மா என்று கருதுகிறது. அந்த உடலுக்கு சொந்தக்காரன் இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த எழுதி வச்சவன் பரமாத்மா. அவன் 3த்துக்கும் ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டுட்டான். இப்ப ஒரு காலத்துல வரும்போது 18 வயசு ஆகும்போது என்கிட்டே இருக்கு. அந்த சொத்தை நான் வாங்கலையே, உழைக்கலையே. அது அவன் பேர்லயும் இல்லையே, என் பேர்லயும் எழுதினதுனால. யார் பேர்லயும் இல்ல, அவர் பேர்லயும் இல்ல. இப்ப கார்டியன் பேர்ல இருக்கு, நான் அவனுக்கு சொந்தம் இல்லையே. அவன் திருப்பி என்கிட்ட வந்துருமே தானாவே. 18 வயசுல தானாவே வந்துருமே. அப்ப அது அடையப்பட்ட சொத்தா இழக்கப்பட்ட சொத்தா? அந்த சொத்து. அப்ப உங்களுக்கும் அதுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்போ அதே மாதிரிதான். நமக்கு ஞானம் இல்லாத போது கார்டியன் கையில மாட்டின்னு இருக்கோம். அந்த 18 வயசு ஏறும்போது ஞானம் வந்துருத்துன்னா அந்த சொத்து என் பேர்ல தானாவே வந்துடும். அது தானா நான் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி அது கையெழுத்து போட்டு வாங்கணுங்கிற அவசியம்
எனக்கு இல்லை. ஏன்னா தானாவே அது என் பேர்ல நோட்டட் ஆயிடும். அப்படிதானே? அப்ப எனக்கென்று இறைவன் அளித்த சொத்து அது. பரமாத்மா எனக்குன்னு கொடுத்துருக்கான். இந்த ஆத்மாவுக்கு இந்த சொத்து, இந்த சரீரம். இந்த சரீர ஞானம் எப்போ விட்டு ஒழியதோ நமக்கெல்லாம் பெரிய கற்பனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறந்ததுலேருந்து வாழறது வரைக்கும் நம்ம உடம்ப நம்ம நேசிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சு. எல்லாரும் என்ன பண்றோம்? பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அது என்னதான் புண்ணா இருந்தாலும் உடம்ப என்ன பண்றோம்? நேசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதா யாரை நேசிக்கிறோம்? உடம்ப யார் நேசிக்கிறாளோ அவளை நேசிக்கிறோம். கட்டுவாங்க கொஞ்சம் வேகமா. புரியலையா என்ன சொல்றது? இந்த உடம்ப யார் நேசிக்கிறாளோ அவளை நாம நேசிக்கிறோம். அவ்வளவுதானே? அது ரொம்ப ஒரு குறுகிய உள்ளம். அவ்வளவுதான். அதை தாண்டி நம்மளுடைய நேசவட்டம்லாம் என்ன இல்லை. பார்க்குற வரைக்கும் சந்நிதி, பார்க்குற வரைக்கும் சந்நிதி. எது வரைக்கும் தெரியறதோ அது வரைக்கும் தான் நம்மளுடைய அறிவு. எது வரைக்கும் எனக்கு அனுபவசாரம் இருக்கோ அது வரைக்கும் தான் என்னுடைய சிந்தனை, சித்து, என்னுடைய மனதின் அறிவு. நான் ஒரு வெல்டராக இருந்தால் 24 மணி நேரம் அதை பற்றி தான் யோசிப்பேன். நான் ஃபிட்டராக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். டர்னராக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். டிரைவராக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். குருக்களாக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். அப்படிதானே? நான் எதை பற்றி சிந்திக்கிறேனோ, எந்த சூழலை பற்றி சிந்திக்கிறேனோ அந்த சூழலாகத்தான் அந்த அறிவு இருக்கிறது. அதனால என்னுடைய அறிவு அதை தாண்டி என்ன போறது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழலுக்கு கட்டுப்பட்ட அறிவு எது இல்லை? இந்த பரமாத்மா இல்லை. இது கட்டுப்பட்ட அறிவு, அது கட்டுப்படாத அறிவு. இது அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு, அது அறிவிக்காமலே அறியக்கூடிய அறிவு. இது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கொண்டு எதிர்காலத்தை சொல்லுகிற அறிவு. அது நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிவிக்காமலேயே சத்தியஞானமா அறிகிற அறிவு. நித்திய ஞானம் இல்லை, என்னது? சத்தியஞானமா அறிகிற அறிவு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கே உள்ளுக்குள்ளேயே என்ன கொடுத்துருக்கான்? சுவாமி கொடுத்துருக்கான். அந்த பண்பை நான் உணரும் போது நான் பரமாத்மா. அதை தான் பரமாத்மான்னு சொல்றேன். பரமாத்மானா இது உள்ள இருக்கு. நாம எங்கேயுமே அந்த சொத்து என்ன போல. நீ அந்த அதுக்கு உண்டான பக்குவத்துக்கு நீ என்ன வரணும்? 18 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து 18 வயசுக்கு வரணும். இல்லைன்னா அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சொத்தை எடுத்துடுவான். அப்படிதானே? அதாவது ஆச்சார கோவில ஒரு பாடல் வருது, வயசானவா தங்க நகை போட்டுக்கூடாதுன்னா எனக்கு புரியல பாஷையம் எழுதும்போது. வயசானவா எதுக்கு தங்க நகை போடும்? ஒரு 70 வயசுல ஒருத்தன் 20 பவுன் நகை போட்டிருக்கானா தலையில ஒரு தட்டை தட்டி வாங்கி போடுவான். அந்த மாதிரி அந்த சொத்தை இப்பொழுது மனம் பெற்று கொண்டிருக்கிறது. அந்த சொத்தை ஆத்மலாப ஆத்ம சிந்தனை வரணும், நமக்கு வரல. இப்ப சரீரம் அந்த சொத்தை பிச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம இழக்கிறோம். அந்த பெரிய தங்கத்தை என்ன இழக்கிறோம்? இழக்கிறோம். அதை இழக்காமல் நம்மை நாம் அறிவோமாக. அயம் தமஹா உத்தரோத்தரா விருத்தி ரஸ்து. தந்தை மகன் மாணிக்கவாசகர் மட்டும் அடி வாங்கும் போது நான் அடி வாங்குறேன். எல்லாருக்கும் அடி சொல்லுங்க. அந்த அடி வந்து நான் கனெக்டட் அவரோட. மாணிக்கவாசகர் அடி வாங்கும் போது யாருக்கு விழுந்ததுங்கிறீங்க? அரசன் அடிக்கும் போது அடி விழுந்தது. அரசன் சிவனை அடிக்கும் போது எல்லாரும் முதுகிலையும் விழுந்தது. மாணிக்கவாசகர் அடிக்கும் போது விழல. அவருடைய தனியா வாங்கினார். அவரு ஆத்மாதான். அததான் சொல்றேன். அது பரமாத்மா பேர்ல அடிச்சிருக்கான். அப்ப எல்லோருக்குள்ளேயும் ஒளிந்து இருக்கிற ஒன்று அப்படிங்கறதான் நம்ம சொல்றான். இப்ப அடி வாங்கினது சிவம் இல்ல, மாணிக்க வாசகர் வாங்கினா நீங்க சொல்றதை ஒத்துக்கணும். மாணிக்க வாசகர் வாங்கினாட்டி எல்லா இடத்துலையும் பட்டுதுன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம். அப்படிப்பட்ட பண்பை மாணிக்க வாசகர் எப்ப பெறுவாருன்னா அவர் சிதம்பரத்துக்கு உள்ள போனோம்னா பெறுவார். அது வரைக்கும் அவர் சிவத்தோட ஆவல. அந்த ஃபுல்லா என்ன கலக்கல. அப்ப அதுல பெர்சன்டேஜ், அதாவது 100 டிகிரியில தண்ணி ஆவியாகும், 99 டிகிரிலையும் ஆவியாகாது. 100 டிகிரியில் 101வது டிகிரிக்கு இருக்காது. அதான் பிரச்சனை. நீங்க கேட்குற கேள்விக்கு அதான் பதில். 101ன்னா தண்ணி ஆவியாயிடும், 99ன்னா ஆவியாகாது. அப்ப 100ல தான் அது என்ன ஆகும்? ஆவியாகும். அதோட பிரச்சனை அதான். சிவன் அடிச்சா எல்லாருக்குள்ளேயும் சிவன் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்காக தானே அதுல பண்றோம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? தனிப்பட்ட முறையில பரமாத்மா அந்த கதையில வரும்போது எனக்கும் சேர்த்து அடி விழுந்துட்ட. உனக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்க அர்த்தம். வாங்கிறது சாட்சாத் சிவபெருமான்ல கதை சொல்லுது.
சிவன் என்பது அனைவரின் உள்ளத்திலும் இருக்கிறவன், அனைவரின் உடலோடும் தொடர்பு கொள்ளுகிறவன், அனைவரின் உணர்வோடும் தொடர்பு கொள்ளுகிறவனை நான் சிவன் என்று சொல்லுகிறேன். அவனை நான் அடித்தால் அது அனைவரையும் அடித்தார் போல என்பதை ஒரு சுருக்காக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர் பரமாத்மா, அடி வாங்கினவன் பரமாத்மா, அடிச்ச ராஜா பரமாத்மா இல்லை. அடி வாங்கிறதுக்கு காரணமா இருந்த மாணிக்கவாசகர் பரமாத்மா இல்லை, சாட்சாத் சிவபெருமான் திருவாலவாய் பெருமான் அடி வாங்கினான். அதனாலதான் எல்லாம் முதுகு வந்தது. இல்ல, அது நீங்க உங்களை விட்டு அது பிரியறதும் இல்லை, அதை சேர்றதும் இல்லை, நீங்க அடையறதும் இல்லை. ஒரு முக்தி நிலை கான்செப்ட்ல சொல்றான் பரமாத்மா. இல்ல, ரெண்டு பேரும் வேறேன்னு சொல்ல முடியாது. அதுக்குதானே உதாரணம் சொன்னேன். அந்த சொத்து உன் பேர்லயும் இல்லையே, இப்ப உங்க அப்பா இல்ல உனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அடங்கேன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்றேன். ஆனா இல்ல, அப்படிதான் வருவோம், ஆனா வராது. கண்டிப்பா இல்ல, கிடையாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சரீரம் உனக்கு சொந்தம், ஆத்மாவுக்கு சொந்தமானது சரீரம். பரமாத்மா இந்த சரீரத்து கூட சம்மந்தப்படாது. ஆத்மா கூட தான் சம்மந்தப்படும். ஆத்மா கூட சரீரத்துக்கு டைப் நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ஜின்ல இருக்காரு பரமாத்மாங்கிறது. என்ஜின், ஜீவாத்மாங்கிறது உட்காந்து போற விஷயம். அந்த என்ஜின் தானா போகும். இங்க பின்னாடி இருக்கக்கூடிய எந்த பொட்டியும் தானா போகாது. பரமாத்மாவா ஜீவாத்மா தானே. ஏன் ஞானம் இல்லாம அவஸ்தைப்படுற? அது ஏன் உன்ன மாதிரி அவஸ்தைப்பட போறது? பரமாத்மாவுக்கு எல்லா ஞானமும் இருக்கேன். அதாவது ஒரு சர்டன் லிமிட்ல தான் நீ அதுவும் ஒன்னாகுற. அந்த சர்டன் லிமிட்டை நீ வர வச்சுக்கிற வரைக்கும் உனக்கு அது வேறையாகவும் அது உனக்கு வேறையாகவும் தெரியுது. அவ்வளவுதான் விஷயம். 18 வயசு ஆயிட்டுனா நீ எதுவும் ஒண்ணு பரமாத்மான்னு சொல்லிக்கலாம். நீ 7 வயசுல அதை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை போய் பரமாத்மாவாதம். அந்தராத்மா, சுவாத்மா, பரமாத்மா. பரமாத்மாவாதின்னு சில பேர் இருக்கா. அவ இந்த பரம ஆத்மாவை தான் கும்பிடுறான். இப்ப சைவன் இதுக்கு சிவன் பேர் வச்சுருவான். நீங்க வைணவன் வந்துட்டீங்கன்னா இதுக்கு விஷ்ணு பெருமாள் பேர் வச்சுருவான். அந்த பேர் அவன் ஒத்துக்கல. எந்த பேருமே அது கிடையாதுங்கிறான். எந்த பேரும் அது கிடையாது. அது பகுதியும் கிடையாது. அதை பாற்றும் நீங்க பிரிக்க முடியாது. உங்களுக்கு உள்ளே இருக்கு, உங்களுக்கு வெளியிலே இருக்கு. அந்த விஷயம் தான் வேண்டாம்னு சொன்னான். அந்த ஒரு விஷயம் தான் வேண்டாம்னு சொன்னான். அப்பயே பிடிச்சி சொல்றேன். அது பேர் அத்வைதம். அந்த சித்தாந்தம் வேற. அதுதான் நான் சொல்றேன். அது நீ குழப்பிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இங்க வரும்போது, நீங்க உள்ள வரும்போது உங்களுடைய அறிவங்க வாசல்ல கைட்டிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். ஆரம்பிக்கும் போதே ஆத்மா ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன அந்த வார்த்தையை. யாராவது இதான் அத்வைதமா, இதான் துவைதமா, இதான் விசிஷ்டாத்வைதமா, இதான் சுத்தாத்வைதமா அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. திருப்பி அதிலே நிக்கிறார். நீங்க குழப்பிக்கிறீங்க, அது குழம்பல. சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்ல, நீங்க அதை படிச்சதுனால குழப்பிக்கிறீங்க. அப்ப துவைதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை இப்ப கேட்டிருப்பீங்க. அவருக்கு சைவ சித்தாந்தம் தெரியும் இருந்திருந்தா அதுல இருந்து ஒரு கேள்வியை சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நீங்க முயற்சி பண்ற. அப்படிதான் எலிகிட்ட மைக்கை காட்டி பூனை எப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? என்னோட பரம விரோதின்னு சொல்லும். பூனை கிட்ட மைக்கை காட்டி எலி யாருன்னு கேட்டா என்னோட அல்வா அப்படின்னு சொல்லும். அப்ப அறிவுங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தி அறிகிறது. அது மாதிரி உங்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். அது அறிவாக அல்ல. அதனால அத்வைதம் பேர் வச்சிருக்கா. இது பரமாத்மான்னு பேர்ல வச்சுக்கணும். அந்த விஷயம்லாம் இதுல வரவே வராது. நம்ம ஆத்ம விசாரம் பண்றோம், சித்தாந்தம் பண்ணல. அத்வைதம் ஒரு சித்தாந்தம், துவைதம் ஒரு சித்தாந்தம், சைவம் ஒரு சித்தாந்தம். சித்தாந்தம் வெறும் ஆத்ம விசாரம், பசு விசாரம். அதனால குழப்பிக்கே பாரு. அவ்வளவுதான்.